பல்சுவை காவியம் இதழ் நடத்தும் காவியம் அறக்கட்டளை வழங்கும் காவியம் இலக்கிய பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்தனை நட்பு அன்பு உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கின்றோம். விழா குறித்த நேரத்தில் சரியாக தொடங்க இருப்பதால் சிறப்பு விருந்தினர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள், கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள், முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள், மதிப்பிற்குரிய திரு சின்னமருது தீனதயாள பாண்டியன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். சிறுகதை இலக்கியத்திற்கு ஒரு ஊக்குவிக்கும் முயற்சியாக புதிதாக எழுத வருபவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த தேவையும் அவசியமும் இருக்கிறது என்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் நாம் எல்லாம் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் எழுதுவது பற்றி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பதின்பருவத்தில் மன்னார்குடியிலே ஒரு இலக்கிய விழாவிலே கலந்து கொள்ளும் போது பேராசிரியர் கல்யாணி அவர்கள் தான் ஏன் எழுத்தாளர்களை மதிக்கிறார் என்பதற்காக ஒரு செய்தியை சொன்னார். அது பசுமரத்தாணி போல் என் மனதில் பதிந்துவிட்ட ஒரு செய்தி என்பதால் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொன்னார், ஒருவரை கம்பு எடுத்துக்கொண்டு அடிக்க சொன்னால் கூட என்னால் அடித்து விட முடியும், ஆனால் ஒரு 2 பக்கம் உட்கார்ந்து எழுத சொன்னால் என்னால் முடிவதில்லை. இந்த ஒரு காரணத்திற்காக நான் எழுத்தாளர்களை பெரிதும் மதிக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட எழுத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு நிகழும் இந்த அற்புத நிகழ்வின் தொடக்கமாக முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நன்றி. பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வரவேற்பு உரை வழங்கவும் மற்றும் பரிசுகள் பெறுவோர் பற்றிய சிறு அறிமுகம் செய்வதற்காகவும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை முதலில் அழைக்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்று நமக்கெல்லாம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறான் மகாகவி பாரதி. பாரதியின் கவிதைகளில் பெரும்பாலானவை நமக்கான கட்டளைகளாகவும் இருக்கின்றன. தொழில், வணிகம், கல்வி, வேளாண்மை, அறிவியல், அறவியல், பெண் விடுதலை என்று சமூகத்தின் அத்தனை தளங்களிலும் பாரதியின் கவிதைகளை, அதாவது அவனது அற உணர்ச்சியில் விளைந்த கட்டளைகளை நேர்த்திக்கடனாக நினைத்து நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கும் நம்மிடையே ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்கிற பாரதியின் 2 வரிகளை தனக்கானதாக நேர்ந்து கொண்டு பெரும் பொருட்செலவில்
பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நண்பர் திரு சின்னமருது தீனதயாள பாண்டியன் அவர்கள். தமது கட்டுமான நிறுவனம் மற்றும் உலகளாவிய ஆயத்த ஆடை நிறுவனம் போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் தொடங்கியுள்ள காவியன் பள்ளி, லீடு இந்தியா, காவியன் அறக்கட்டளை, ஜெகமதி கலைக்கூடம், பல்சுவை காவியம் மாத இதழ் ஆகிய நிறுவனங்கள் பயிற்றி பல கல்வி தரும் பணிகளில் சிறந்து விளங்குகின்றன. முதல் தலைமுறை பட்டதாரியும் முதல் தலைமுறை தொழில் முனைவோருமான திரு சின்னமருது தீனதயாள பாண்டியன் அவர்கள் தலை சிறந்த விடுதலை போராட்ட தியாகிகளும் ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் பதைக்க படுகொலை செய்யப்பட்டவர்களுமான மருது பாண்டியரின் மரபு வழியில் 9வது தலைமுறையாக தோன்றியவர் ஆவார். அது மட்டுமின்றி 1980களின் பிற்பகுதியிலும் 90களின் முற்பகுதியிலும் மிக தீவிரமான பத்திரிகையாளராகவும் அவர் இயங்கியவர். இந்த அறிமுகத்தோடும் பின்புலத்தோடும் காவியன் இலக்கிய பரிசு குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் திட்டமிடப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்சுவை காவியம் மாத இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியத்துறைக்கு, மிகவும் குறிப்பாக சிறுகதை துறைக்கு செழுமை சேர்க்கும் விதமாகவும் பார்ப்பவர்களையும் கேட்பவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை பெருகச் செய்யும் விதமாக காட்சி ஊடகத்துறை ஆதிக்கம் செய்யும் இந்நாளில் இலக்கியம் படிப்பவர்களையும் படைப்பவர்களையும் நம்மால் இயன்ற அளவுக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை அவர் என்னிடம் கேட்டு அதற்கு விடையாகவே இந்த பல்சுவை காவியம் மாத இதழையும் அது நடத்துகிற சிறுகதை போட்டியையும் தொடங்கியிருக்கிறார். பிப்ரவரி 2013 காவியம் இதழ் முதல் இந்த அறிவிப்பு வெளிவந்தது. இங்க வந்திருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த 38 கதைகளை தேர்வுக்குரிய கதைகளை எழுதிய பல எழுத்தாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல பரிசுக்குரிய முதல் பரிசுக்குரியவர்கள், 2ஆம் பரிசுக்குரியவர்கள் என்று பரிசு பெற்றவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்கிறார்கள். இந்த முதல் பரிசு பெற்றவர் தன்னுடைய குடும்பத்தோடு இங்கு வந்து சிறப்பு செய்திருக்கிறார். ஆசிரியர் கடிதத்திலேயே இந்த இதழில் தீனதயாள பாண்டியன் மிகச்சிறப்பாக அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களையும் வருக என வரவேற்று முதல் பரிசு பெறுகிறவர் கமலா இந்திரஜித் வருகை தந்திருக்கிறார். அந்தம்மா முதல்ல உட்கார்ந்துருக்காங்க. கமலா இந்திரஜித் நீங்க மேடையில பார்க்க போறீங்க. அவங்க தான் 25,000 ரூபாய் மதிப்புரிய மழை பெய்யும் என்கிற கதை. வீரபாண்டியனும் சீதாராவி அம்மையாரும் திரும்ப அந்த கதையை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு காட்சி ஊடகம் புயலை போல வீசுகிறது, சூறாவளியை போல வீசுகிறது, எல்லா வகையிலும் அது மக்களை ஆட்கொள்கிறது. இந்த சூழ்நிலையில் படிக்க, இலக்கியத்தை வளர்க்க, இலக்கிய ரசனையை வளர்க்க, படிப்பை தூண்ட என்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த முயற்சி நல்ல வகையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் முதல் பரிசு பெற்ற கமலா எந்திரித் அவர்களையும் வருக என இந்த அமைப்பின் சார்பாக வரவேற்கிறேன். 2ஆம் பரிசு பெற்றிருப்பவர் சோலையப்பன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அவர் எழுதிய கதை மாமனிதன் என்கிற கதை. 3ஆம் பரிசு பெற்றுக்கிற நண்பர் மண்ணை மணிகணேசன் என்கிற அமுதா ராம் வந்திருக்கிறார். அவர் எழுதிய கதை கனவு. இந்த கனவு கதை நன்றாக இருக்கிறது. தலைப்பு தான் பழமையான தலைப்பாக இருக்கிறது. ஒரு இந்திய பெண்ணின் கனவு என்பதாக சீதாராவி அம்மையார் அவர்கள் தான் இது வழக்கமான தலைப்பாக இருக்கிறது. கதை நன்றாக இருக்கிறது. எழுத்தாளருடன் பேசி தலைப்பை யோசித்து மாற்ற முடியுமா என்று பாருங்க சொன்னபொழுது அந்த கதைக்கு உடனடியாக தலைப்பு சொன்னவர் தீனதயாள பாண்டியன் தான். கனவு என்று உங்க கதை. 3ஆம் பரிசு. சிறப்பு பரிசு பெறுகிறார் திருஞான சம்பந்தம், 2500 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்தவர். அவர் எழுதிய கதை தானிய புயலும் பெரியசாமி சம்பட்டியாரும் என்கிற கதை சிறப்பு பரிசு பெறுகிறது. அதற்கடுத்து அகிலா கார்த்திகேயன் வந்திருக்கிறார். அவர் எழுதிய கதை அந்நிய திமிங்கலங்கள், மிக அற்புதமான ஒரு கதை. ஆக இந்த போட்டி திட்டமிடப்பட்டு திட்டமிட்ட நோக்கில் பயணித்து எப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்தோமோ அதையேதான் செயலிலும் காட்டியிருக்கிறோம். இதை நாம் தெளிவாக செய்திருக்கிறோமா என்பதற்கான அடையாளம் தான். அந்த வகையில் இதை நாங்கள் தெளிவாக செய்திருப்பதாக கருதுகிறோம். பிரபஞ்சன் அவர்களுக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய தீனதயாள பாண்டியன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களுக்கு பொது சிறப்பு செய்யப்படுகிறது. மதிப்பிற்குரிய கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு பொது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பினை ஏற்றுக்கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது இந்த கவிஞர் இளம்பிறை அவர்களுக்கு மிக முக்கிய நிகழ்வான பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே முதலாவது பரிசு பெற்ற சிறுகதை மழை பெய்யும் என்ற சிறுகதைக்காக திருமதி கமலா இந்திரஜித் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஆபரணங்களின் சுமையில் கூணி திரிவதல்ல பெண்மைக்கு அழகு, வெறுங்கழுத்தோடு நிமிர்ந்து நடந்து இது போன்ற அறிவுத்துறையில் சாதிப்பதுதான் அழகு என்று சாதித்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்துவோம். பரிசினை மதிப்பிற்குரிய பேராசிரியர் எழுத்தாளர்கள் அனைவரையும், யாருடைய பெயரை நான் விடுபடுவதாக இல்லை, அனைவரையும் மீண்டும் 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 வாருங்கள் வாருங்கள், எங்கள் முயற்சிக்கு உறுதுணை தாருங்கள் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஞானசம்பந்தன் அவர்கள் வழங்குவார்கள். அவர் எழுதிய அந்த கதை குறித்து கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். இளையராஜா அவர்கள் எழுதிய கவிதை தான் எனக்கு நினைவு வந்தது. தனக்காக விண்ணும் தானே பொழியாது, தனக்காக காற்றும் தானே வீசாது, தனக்காக கதிரும் தானே ஒளிராது, தனக்காக நீ ஏன் தனியே உழல்வாய்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் இளையராஜா. அந்த கவிதையை நினைவுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான கதை அந்த கதை என்பதை சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். இரண்டாம் பரிசு மாமனிதன் என்கின்ற சிறுகதைக்காக திரு சோழையப்பன் அவர்கள் பெறுகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பேராசிரியர் ஞானசம்பந்தனையா அவர்கள் பரிசு வழங்கும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. மூன்றாம் பரிசு பெறும் கனவு என்கிற ரத்தின சுருக்கமாக தலைப்பு மாற்றப்பட்ட அந்த சிறுகதைக்கான பரிசினை பெறும் அமுதராம் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்கள் பரிசினை வழங்குகிறார்கள். மிக்க நன்றி. அடுத்து சிறப்பு பரிசினை பெறுவதற்காக தானே புயலும் பெரியசாமி சம்மட்டியாரும் என்ற சிறுகதை எழுதி சிறப்பு பரிசினை பெற்றிருக்கும் திரு வே திருஞான சம்பந்தன் அவர்களின் புதல்வர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் பரிசினை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவால் பிள்ளை பெறுகின்ற பேரு. மகன் தந்தை காட்டும் உதவியும் கூட. அடுத்து அந்நிய திமிங்கலங்கள் என்ற சிறுகதைக்காக அகிலா கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு பரிசினை பெற இங்கு வருகிறார்கள். அவர்களுக்கு மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. அடுத்து நடுவராக இருந்து இந்த சிறுகதைகளை தேர்வு செய்த நம்முடைய அன்பிற்குரிய கல்கி இதழின் ஆசிரியர் சீதாரவி அவர்கள் இங்கே கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வீரபாண்டியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
மிக்க நன்றி. ஒரு இனிமையான செய்தி. இன்றைக்கு நம்முடைய தீனதயாள பாண்டியன் அவர்களுடைய அன்பு புதல்வன் காவியனின் பிறந்த நாள். அந்த அன்பு செல்வனை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த அரங்கில் இருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களின் சார்பாகவும் அந்த செல்வனுக்கு எங்க எல்லோருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி. பரிசு பெற்றவர்கள் அனைவரும் அந்த பரிசு கேடயத்தோடு மேடைக்கு வரும்படி நிழற்படம் எடுப்பதற்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.